ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்றது பார்க்க போகிறோம். இது அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு. பூண்டு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் மேலே சட்டி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு சேர்த்திக்கிறேன். வரமிளகாய், கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, இது எல்லாமே வந்து அப்படியே உங்களுக்கு தேவையானது உங்கள் அஞ்சரை பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோடய தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதோடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்லாக இருக்கிற 10 பூண்டு சேர்த்திட்டேன். இதில் இன்னும் கூட பூண்டு சேர்த்திக்கோங்க. எனக்கு அப்போ வந்து பூண்டு கம்மியாக இருந்ததால் நான் இதில் தாளிக்கட்டில் கம்மியாக சேர்த்திக்கிட்டேன். பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து பழமாக ஒரு பெரிய தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அந்த வேக வச்ச பூண்டு வந்து நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்திக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் வந்து நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற காரத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் தனித்தனியாக இருந்ததுன்னா அந்த ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதை சேர்த்துக்கிட்டேன். இதில் எல்லாமே கலந்துருக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடவே இப்போ அந்த பூண்டும் மிளகாத்தூளும் நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி விட்டதை இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நான் கலந்து இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதோடவே வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணி வந்து இப்போ நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடவே உங்களுக்கு இப்போ எவ்வளோ குழம்பு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சேர்த்திக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு இதுவே போதுமானது. இப்போ நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சட்டியில் அடியில் இந்த பூண்டோட இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது அப்படியே நல்லா 10 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சிடுச்சு. இது கொதித்ததும் பார்த்திங்கன்னா இப்போ இது கூடவே சாம்பார் தூள் சேர்த்திக்க போகிறேன். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் குழம்புடைய டேஸ்ட்டு. ஏன்னா கடைசியாக சேர்த்திக்கோங்க. சாம்பார் தூள் சேர்க்கலாம்னு நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். மணக்க மணக்க பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.